இயற்கை அழகு மொத்தமும் கொட்டி கிடக்கக்கூடிய, அதே சமயம் வனவிலங்குகளின் சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முதுமலை காட்டுக்குள்ளார இன்னைக்கு நாம ஒரு சஃபாரி போக போறோம். யானை, புலி, சிறுத்தை, கரடி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான வனவிலங்குகளையும் ஒரே இடத்துல பார்ப்பதற்கான வாய்ப்புள்ள இந்த சஃபாரி எந்த மாதிரியான அட்வென்ச்சரா இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஏன் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. Stop. இன்னைக்கு மசினகுடியில் நமக்கு 2வது நாள். சரி, முதுமலையில் நாம் சஃபாரி ஒன்று ட்ரை பண்ணலாம். நாம் ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம முதுமலையில் சஃபாரி போனப்போ ஒரே டயத்தில் புலியையும் சிறுத்தையும் ஒரே இடத்துல பார்த்தோம். உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு சான்ஸ். அதுவும் பர்டிகுலராக முதுமலையில் பார்த்திங்கன்னா புலியை பார்க்குறதுங்கிறதே ரொம்ப ரேராக இருக்கும். அதுவும் புலியையும் சிறுத்தையையும் ஒரே இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி சஃபாரி போகலான்னு காலையில் ஒரு 5:30 மணிக்கெலாம் ரூம்லேருந்து மசினகுடியிலேருந்து கிளம்பி, அதுக்கப்புறம் 6 மணிக்கு தான் இந்த செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். சரி, ஃபஸ்ட்டு சஃபாரி நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி இப்போ நம்ம தெப்பக்காடு நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஊருக்கு பண்ண போவாங்க. நேராக போய் மேபி சஃபாரி போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறாங்க. தெரியல, சஃபாரி போகிறாங்களா இல்லை ஊருக்கு போகிறாங்களா. பொதுவாக மசினகுடி டு தெப்பக்காடு ரூட்லேயே, அதாவது இப்போ நம்ம போகக்கூடிய இந்த ரூட்லேயே அனிமல் சைட்டிங்கிறது நல்லாவே இருக்கும். அதுவும் உங்களுக்கு இப்போ சமீப காலத்தில், அதாவது லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக தான் இங்கே யானைகளோட நடமாட்டத்தை ஜாஸ்தி பார்க்க முடியல. இல்லைன்னா பகல் நேரத்திலே இந்த ரூட்டில் யானைகள் அதிகமாக தென்படும். சில நேரம் நமக்கு லக்கு இருந்ததுன்னா புலி, சிறுத்தையை கூட பார்ப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம மான் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த இந்தியன் கார் நமக்கு சைட் ஆகிருக்கு. நாம் ஃபஸ்ட்டு சஃபாரி 6:30 மணிக்கு முதுமலையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஃபஸ்ட்டு சஃபாரி போகலாம் அப்படின்னு அடித்து பிடிச்சிட்டு இப்போ சஃபாரி சென்டருக்கு வந்துட்டோம். அதாவது தெப்பக்காட்டில் இருக்கக்கூடிய இந்த ரிசப்ஷன் சென்டர் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம சஃபாரி போகிறதுக்கான டிக்கெட் அதாவது நீங்கள் ஜீப்பில் போகிறதா இருந்தால் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். பட் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் ஆஃப்லைன் தான், இங்கே தான் புக் பண்ண முடியும். நாம் எதுவும் இதுக்கு முன்னாடி புக் பண்ணலை. சரி, பஸ்ஸில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம். 340 rupees அடல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்தப்போ கவுண்டரில் ஆளே கிடையாது. என்னடா இது, இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா, ஆள் கம்மியாக இருந்தாலும் மினிமம் 20 பேர் என்னமோ இருந்தால் தான் பஸ்ஸில் நம்ம போக முடியும். இதுவே கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனை. இதே அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு டிக்கெட்டே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. சரி, மற்றவங்களாம் வருவாங்க, வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பஸ்ஸுக்கு போகிற அளவுக்கு ஆளுங்க வராததுனால சரி ஜீப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஜீப்பை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஜீப்பை பொறுத்த வரைக்கும் 4200 ரூபா ஜீப்புக்கும், ப்ளஸ் நம்பர் ஆஃப் பர்சனுக்கு தகுந்த மாதிரி 130 ரூபா பர் பர்சன் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம போகலாம். நம்ம சஃபாரி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சஃபாரியில் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக முதுமலையில் 2 ரூட்டில் சஃபாரி போவோம். ஒன்று சேண்ட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரூட் வழியாகவும், இன்னொன்று கார்குடி வழியாகவும் போவோம். நம்ம இப்போ கார்குடி வழியாக தான் போகிறோம். சில சமயம் கார்குடி ரூட்டில் புலியை அதிகமாகவே பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். சில சமயம் சேண்ட் ரோட்டில் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம கார்குடி ரூட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
321 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த முதுமலை டைகர் ரிசர்வ் 2007 தான் டைகர் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ணப்படுது. இங்கே புலிகளை பாதுகாக்கும் பொருட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. புலிகள் மட்டும் இல்லாமல் சிறுத்தை, கரடி, யானை இந்த மாதிரி வனவிலங்குகளும் நிறைய காணப்படுது. நமக்கு லக் இருந்ததுன்னா நாம் போகக்கூடிய இந்த சஃபாரியில் வனவிலங்குகளை பார்ப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் கார்குடியில் இருக்கக்கூடிய குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் வழியாக தான் நம்ம மேலே ஏற போகிறோம். மேலே ஏறி நம்ம ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளார பயணம் மேற்கொள்ள போகிறோம். இந்த காட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச காடு அப்படின்னு சொன்னால் இந்த முதுமலை காட்டை சொல்லலாம். ஏர் டேக்கர் இருப்பாங்க, அது ஆக்சுவலாக கிச்சன்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது பண்ண மாட்டாங்க, இப்போ சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. அது போன வாட்டி முதுமலை சஃபாரி இந்த கார்குடி வழியாக நம்ம போகும்பொழுது குக்கு ரெஸ்ட் ஹவுஸுக்கு பேக் சைடில், அதாவது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரோட்டுக்கு இடதுபுறத்துலேயே வந்து 2 யானை நின்றுட்டு இருந்தது. அந்த மாதிரி யானைகள் ஏதாவது நிற்கிதா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டே போனோம். ஏன்னா போன வாட்டி குக்கு ரெஸ்ட் ஹவுஸில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கும் பொழுதும் நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து யானை பகல்லே வந்துருந்தது. ஸோ அதனால் இந்த இடத்துல யானைகளோட நடமாட்டங்கிறது மிகவும் அதிக அளவில் இருக்கும். அதனால் நாம் ஒரு எதிர்பார்ப்போடு தான் போய்கிட்டு இருந்தோம். மெயின் ரோட்டில் வரும்போதே பார்த்துடலாம். மேலே போகும். உள்ளதான் இருக்கு கெஸ்ட் ஹவுஸ். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போகணும்ல. குட்டி ஒன்று நிற்கிது. யானை வந்துடும், கத்தக்கூடாது. நம்ம பாரு குட்டியோடு நிற்கிது. அங்கே பாரு யானை குட்டி போய் யானை குட்டி போய். ஓ சார்ஜ் பண்ணு. ஒரு நிமிஷம் இரு. எங்கள் கூட ஜீப்பில் சஃபாரி வந்தவங்க ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அதில் சின்ன ஒரு குழந்தை இருந்தது. அது யானையை பார்த்துட்டு ரொம்ப சாதாரணமாகவே அந்த பையன் சத்தம் போட்டே வந்தான். யானையை பார்த்தோன்ன பக்கத்தில் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். இது கத்த ஆரம்பித்தோன்னா யானையெல்லாம் பிளிரிக்கிட்டு நம்மளை சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒடியாந்தது.
சரி அதுக்கப்புறம் பக்கத்தில் வரல, கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு அப்படியே போயிடுச்சு. பொதுவாக முதுமலை ஃபாரஸ்ட்டில் சைட்டிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அந்த காட்டோட அழகை பார்க்குறதுக்காகவே நாம் அங்கே போகணும். பொதுவாக சம்மர் டைமில் வந்து ரொம்ப காடு காஞ்சி போய் ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். இருந்தாலும் மழை காலத்தில் போனீங்க அப்படின்னா, மழை காலமோ மழை முடிஞ்சதுக்கப்புறம் போனால் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் நம்ம போயிருந்தது என்னவோ சம்மரில் தான் போயிருந்தோம். அதாவது ஜூன் மாதம் வந்து நம்ம போயிருந்தோம். ஆனால் மழை பெஞ்சதுனால அங்கே எங்கே பார்த்தாலும் பாருங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு இருக்குது. இப்படி காட்டை பார்க்குறதே வந்து மிகப்பெரிய அழகுன்னு சொல்லலாம். நிறைய லாஸ்ட் டைம் முதுமலை சஃபாரியில் புலியையும் சிறுத்தையும் ஒரே இடத்துல பார்த்ததுனால நம்ம மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் புலியோ சிறுத்தையோ நம்ம பார்க்கல. சஃபாரி ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் யானை தான் வந்து ஒரு குரூப் பார்த்தோம். அதை தவிர மான்கள் வந்து, அதாவது புள்ளி மான்கள் கூட்டம் கூட்டமாக நிறையவே இருந்தது. அதாவது நம்ம பொதுவாக முதுமலையில் ரோட்டு ஓரத்தில் போகும்போதே புள்ளிமான்கள் பார்க்க முடியும். பட் இந்த சஃபாரியில் ரொம்ப அதிக அளவில் வந்து புள்ளிமான்களை பார்க்க முடிஞ்சது. இதை தவிர சாம்பார் டியரும் வந்து நார்மலாக வந்து அதிகமாக பார்க்க முடியாது, ஏதாவது 1-2 தான் நிற்கும். ஆனால் இந்த வாட்டி அதுவும் வந்து ஒரு லேக் மாரி ஒரு இடம் இருந்தது, அதுக்கு பக்கத்தில் நிறைய சாம்பார் டியர்ஸும் வந்து அங்கே உட்காந்துருந்தது. நாங்கள் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு மரத்து மேலே மயில் உட்காந்து இருந்தது. உடனே எல்லாரும் வந்து மயிலை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பக்கத்துலேயே ஒரு கரடி கீழே நின்றுட்டு இருந்தது. அதை நாங்கள் கவனிக்கவே இல்லை. ஒன்றும் இல்லை, மொத்தம் 2 கரடி கீழே நின்றுட்டு இருந்தது. இதை யாருமே நாங்கள் கவனிக்கல. போயிட்டே இருக்கிறாரு. 2 கரடி இருங்க, போயிட்டே இருக்காதீங்க. நின்று பார்க்குது. முதுமலை சஃபாரியில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைனா, பர்டிகுலராக அந்த ஜீப் சஃபாரியில், அதாவது ஒரு கேண்டர் மாரி இருக்கும் அது. அதாவது ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு வந்து தனி கேபினாகவும், வர்ற பேசஞ்சர் அதாவது டூரிஸ்ட்டுங்க வந்து வெளியில் ஒரு ட்ரக் மாதிரி அதில் சீட்டிங் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நம்ம டூரிஸ்ட் என்ன சொன்னாலும் அவங்க டிரைவருக்கு அவ்வளோ சீக்கிரம் காதில் விழாது. இதனால் என்னன்னு தெரில, கரடியை நாங்களே ஃபஸ்ட்டு பார்க்கல, அது டிரைவரும் பார்க்கல.
அதை நாங்கள் பார்த்துட்டு ஒரு வழியாக கரடிங்கிறோம். இவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, மூவ் பண்ணி போயிட்டே இருக்காரு. பார்த்துட்டு போனாரா பார்க்காம போனாரான்னு தெரில, அவர் பாட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருக்காரு. நம்ம அந்த ஷேக்கிங்கில் வந்து அதனால தான் சரியாக எடுக்க முடியல. அப்புறம் ஒரு வழியாக நம்ம ரொம்ப சத்தம் போட்டோன்னா அப்புறம் வண்டியை நிறுத்தி காமிச்சார். பட் அதுவும் அதுக்குள்ளார ரொம்ப நேரம் நிற்கல. அது குடுகுடுன்னு 2 கரடி உள்ளார ஓடிடுச்சு. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த சஃபாரி கவுண்டர் எந்த இடத்துல நம்ம சஃபாரி ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டிக்கெட் கவுண்டருக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளார தான் வந்து இந்த கரடி 2மே சைட் ஆச்சு. சரி, நம்ம யானையை மட்டும்தான் பார்க்க முடியும் போல் இருக்கு, வேறு எதுவும் பார்க்க முடியாது இந்த சஃபாரிலாம் நினச்சிட்டு இருந்தப்ப, சஃபாரி முடிகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்பொழுது நமக்கு இந்த 2 கரடியும் பார்த்தது ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உண்மையிலே இந்த சஃபாரி வந்து நல்லா இருந்தது. அதாவது கண்ணுக்கு விருந்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. பெரிய லெவலில் அனிமல் சைட்டிங் இல்லைனாலும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாகவே இருந்தது. சஃபாரி முடிச்சுட்டு நாங்கள் நேராக மசினகுடி போயிட்டு அங்கே உள்ள மாயாருக்கு ஒரு ட்ரை பண்ணுவோம், ஏதாவது ஸ்பாட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளுடைய லக்கு அப்படின்னு சொல்லி போகும்பொழுது திரும்பவும் ரோட்டு ஓரத்தில் ஏகப்பட்ட புள்ளிமான்கள் நல்லா ஹாயாக படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தது. இருக்கும் வேற என்ன இருக்கும் இந்த இடத்துல? அங்கே தான் பார்க்குறாங்க. என்ன இருக்கும்? யானை. முன்னாடி போங்க, அப்படியே நம்ம எடுப்போம். அப்படின்னா பின்னாடி போங்க, பின்னாடி வாங்க. ஓகேவா? லைட்டை கழட்டுங்க, எடுங்க, வெளில போய் வெட்டி எடுங்க. ரெண்டு தானா? இல்லை எதுவும் இருக்குமா? அப்படியே இந்த சைடு வரும். 7:30 மணிக்கா? நாங்கள் டெய்லி வரோம்ண்ணா, 2 குட்டியோட பஸ்லையா? நாங்கள் டெய்லி வந்து போயிட்டு ஒன்றுமே மாட்ட மாட்டோம். கரடி டெய்லி தான் இருக்கு. கட்டி போட்ட மாதிரி வச்சுருக்காங்க கரடியை. 2 குட்டியோட கிளாஸ் வச்சுருக்காங்க. முன்னாடி போங்க. ஃப்ரண்ட்டில் வேணா அப்படி போய் சைடில் நிறுத்துங்க. அப்படியே மறைக்கி முன்னாடி போயிடுங்க. அப்படியே நிறுத்துங்க. போகாதீங்க, பின்னாடி வந்துடுங்க. வண்டி வந்துடுறேன். ஓகே. போகலாமா? இருங்க. பஸ் வருதா? குட்டி வந்து டஸ்கரு. இன்னும் கொஞ்சம் வாங்க. போதும். ஓகே. நாம் மார்னிங் முதுமலை சஃபாரி போனதுனால சஃபாரியெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப மாயார் ரோடு வரும்பொழுது ஒரு 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நம்ம 9 மணிக்கு மேலே எங்கடா சைட்டிங் வரப்போகுது, ஒன்றும் இருக்காது அப்படிங்கன்னு இருந்தாலும் சும்மா ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தா நாங்கள் மாயார் ரோடுக்குள்ளார என்ட்ராகி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஜீப்காரவங்க நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. சில சமயம் மான் இருந்தால் கூட நின்று பார்ப்பாங்க. சரி, அதை தான் பார்க்குறாங்க போல் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா யானை ஒன்று குட்டியோட ரோடை கிராஸ் பண்ணி போச்சு.
செம சைட்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் சரி புலி கூட நமக்கு ஏர்லி மார்னிங் சொல்லுவாங்க, லேட் ஈவினிங் சொல்லுவாங்க. ஆனால் புலி சம்டைம் மதிய நேரத்துலலாம் கூட கிராஸ் ஆகிருக்கு. சரி இந்த நேரத்தில் ஏதாவது இருந்தால் பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். மாயார் ரோட்டில் நாங்கள் வரும்பொழுது அந்த ஜீப் கார் வந்து நம்மள்ட்ட என்ன சொன்னார்னா 7:30 மணிக்கு புலி வந்து ஒரு 2 குட்டியோட இந்த ரோட்டை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அது பஸ்ஸில் போனவங்க பார்த்துருக்குறாங்க. நாம் ஆக்சுவலாக 9 மணிக்கு போயிருக்கோம், அதாவது 1.5 மணி நேரம் தள்ளி போயிருக்கோம். எப்பயுமே இப்படி தான் நடக்கும். சில சமயம்லாம் வந்து இப்போ தான் போச்சும்பாங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரிலாம் கூட இன்சிடென்ட் அடிக்கடி நடக்கும். அதனால் எங்களுக்கு அது சகஜமாக இருந்தால் கூட நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலிங்கோட நம்ம பயணத்தையும் தேடுதல் முயற்சியையும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் போய் அங்கே தான் சார். நாம் சஃபாரி போயிட்டு மாயார் ரோடு ஃபஸ்ட்டு வந்தோம். அப்போ எப்பயுமே சைட் ஆகக்கூடிய அந்த கரடி சைட் ஆகவே இல்லை. சரின்னு நம்ம யானையை மட்டும்தான் பார்த்தோம். பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப வந்து சிங்காரா ஒரு ரவுண்ட் அடித்தோம். சிங்காரா அடிச்சுட்டு பொக்காபுரம் ரோடும் ஒரு ரவுண்ட் போனோம். போயிட்டு திரும்பவும் மாயார் ரோடு ஒரு ரவுண்டு வருவோன்னு சொல்லி வர்றப்ப பார்த்தா இந்த வாட்டி கரடி வந்து மாட்டுச்சு. கொஞ்சம் தூரத்துலேயே இருந்தது. அதாவது முதல் நாள், அதாவது நேற்று நம்ம மாயார் ரோட்டில் வரும்பொழுது கரடி ஃபுல்லாகவே வந்து உள்ளுக்குள்ளார இருந்தது. அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் முன்னாடி நின்றுட்டு இருந்தது. நாம் அந்த கரடியை பார்த்துட்டு திரும்பவும் மாயார் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம். ரிட்டர்ன் வரும்பொழுது இன்னொரு இடத்துல கரடி ஒன்று நின்றுட்டு இருந்தது. என்னடா இது கரடி நிற்கிது, அதே கரடியா அப்படின்னு பார்த்தா இது வேற இடம். சரி அந்த கரடியாக இருக்குமோன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆர்வமாக சாப்பிடுது. ஆனால் இந்த கரடி நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய கரடி இல்லை. சைஸில் அதை விட இது பெருசாக இருந்தது. இது அதுனா ரொம்ப பயப்படாமல் ரோட்லேயே வந்து நின்றுட்டுருக்கும் நம்ம வெஹிக்கிள் பக்கத்தில். இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே நின்றுட்டு இருந்தது. சைஸும் அதை விட நல்லா பெருசாகவே இருந்தது.
அதை பார்த்துட்டு திரும்பவும் சிங்காரா ரோடு ஒரு ரவுண்டு வந்தோம். அங்கே ஒரு மயில் அழகாக தோகையை விரித்து ஆடிட்டு இருந்தது. அந்த சைடு போகுது, நம்ம வரணுன்னா அது அந்த சைடு போகுது. மாயாறு, சிங்காரா, பொக்காபுரம் 3 மாறி மாறி ரவுண்ட் அடித்தோம். நம்ம புளியை பார்க்கலான்னு ரவுண்ட் அடித்தோம். ஆனால் புளியை தவிர யானை, கரடிலாம் பார்த்தோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபையாகவே இருந்தது. இந்த காணொளி இதோட நிறைவுக்கு வருது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் பந்திப்பூரில் இதுவரைக்கும் நம்ம தங்காத ஒரு பயங்கரமான இடத்துல நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அதை அடுத்த காணொளியில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.